بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜுமாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாமெல்லாம் இறைவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அதுபோல் இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோற்றவர்களாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களாக இதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மறுமையில சுவனவாசியாக மாற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த ரமலான் மாதத்தை நாமெல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருள் நிறைந்த இந்த நாட்களில் நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளை நம்முடைய வாழ்வின் எல்லா காலகட்டத்திலேயும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டிருக்கிற நாம் இந்த நேர்வழியை இன்றைக்கு நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா? இந்த நேர்வழி என்பது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதா என்பதை நாம் நமக்குள்ளே சிந்தித்து பார்த்து இந்த இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற நேரான இந்த பாதையை சரியாக புரிந்து கொண்டு வாழுகிற முஸ்லிம்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்திலே இந்த நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா நான் உன்னிடத்திலே நேர்வழியை வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தார்கள். ஏன் இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள்? இந்த நேர்வழி என்பது வெறுமனே நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. இந்த நேர்வழி என்பது
நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பது, நம்முடைய வாழ்விலே அது பிரதிபலிப்பது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். நேர்வழி என்றால் என்னிடத்திலிருந்து அது வரும். அந்த நேர்வழியை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர் எந்த பயமும் அவர்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு எந்த விதமான கவலையுமே அவர்களுக்கு கிடையாது. இதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்த்தால், 5 நேரம் தொழக்கூடியவர்கள் ஒரு பக்கம் 5 நேரம் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், மறுபக்கத்திலே பார்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாம் தடுத்திருக்கிற பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். வட்டியை சர்வசாதாரணமாக வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றிருப்பார்கள். மறுபக்கத்திலே பார்த்தால் அல்லாஹ் இட்டிருக்கிற பல கட்டளைகளை மீறி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய சொந்த சகோதரனோடு பேசாதவர்களாக இருப்பார்கள். உறவுகளிடத்திலே சண்டையிட்டுக் கொண்டு உறவை முறித்து வாழ்பவர்களாக இருப்பார்கள். தான தர்மங்களை செய்வார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் இன்னும் மார்க்கம் தடுத்திருக்கிற பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப நேர்வழி என்றால் என்ன? நேர்வழி அல்லாஹ்விடத்தில் இருந்து வரும். அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொன்னால், 5 நேரம் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் வட்டியை வாங்குகிறான் என்றால் இவனுக்கு கவலை இருக்குமா? நாளை மறுமையிலே இவன் அச்சப்படாமல் இருப்பானா? நாளை மறுமையிலே இவனுடைய நன்மைகள் பாதுகாக்கப்படுமா? ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார், ஆனால் தன்னுடைய உறவை முறைத்து வாழ்கிறார் என்றால் நாளை மறுமையிலே இவருடைய நன்மை இவருக்கு பலனளிக்குமா? இவர் நாளை மறுமையிலே பயப்படாமல் இருப்பாரா? கவலை கொள்ளாமல் இருப்பாரா? எது நேர்வழி என்றால் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் அதை கடைபிடிப்பது, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது, அதுதான் நேர்வழி. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்வை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பல பேருடைய நிலையை பார்த்தால் மார்க்கத்திலே ஒன்றை செய்வார்கள், இன்னொன்றை செய்யாமல் விட்டு விடுவார்கள். மார்க்கம் தடுத்திருக்கிற பல காரியத்திலே தங்களை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்துல ஒரு மனிதனுடைய குறைகளை சர்வசாதாரணமாக பேசி மனிதருடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய புறம் என்கிற காரியத்தில் எந்த விதமான ஒரு பயமோ கவலையோ இல்லாமல் அந்த காரியத்தை சர்வசாதாரணமாக செய்வார்கள். இப்படி இருந்தால் நாம் நேர்வழியிலே நம்முடைய பயணம் சரியாக இருக்கிறதா என்று நாம சிந்திக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வு போன்றிருந்ததா? ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னொரு காரியத்தை செய்யாமல் விட்டார்களா சஹாபாக்கள்? அவரிடத்திலே நேர்வழி வந்ததற்கு பிறகு இறை கட்டளைகளை அப்படியே செய்து முடித்தார்கள். அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்தார்? நிறைவேற்றினார்கள். அவங்க ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னொரு காரியத்தை செய்யாமல் இருக்கவில்லை. அப்படி இருந்தால் அது நம்முடைய மறுமை வாழ்வை அது பாதிப்புடைய செய்துவிடும். மறுமையிலே நாம நன்மைகளை இழந்தவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறான். நீங்க எப்படி இந்த உலகத்துல வாழணும்னா, இந்த நேர்வழி உங்களிடத்திலே வந்ததற்கு பிறகு மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகிறான்.
ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுடைய மனைவியிடத்திலேயும் எங்களுடைய பிள்ளையிடத்திலிருந்தும் இறைவா எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக, எங்களை இறை அச்சமுடையவர்களுக்கு முன்மாதிரியாக நீ ஆக்குவாயாக என்கிற ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நம்மால் சர்வசாதாரணமாக செய்ய முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். இறைவா, என்னை இறையச்சமுடையவர்களுக்கு நீ முன்மாதிரியாக ஆக்கு என்று நம்மால் எந்த விதமான உறுத்தலுமே இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய முடிகிறது என்றால் அங்கே நாம் இறைவனுடைய நேரான பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம நம்மை புரிந்து கொள்ளலாம். எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது? இறைவா, என்னை முஃமின்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு என்னை முன்மாதிரியாக ஆக்குன்னு நான் எப்படி கேட்கிறது? நானே பல தீமைகளை செய்து கொண்டிருக்கிறேன், நானே பல தீமைகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே பல தீமையான காரியங்களை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய தகப்பனோடு கோபித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயோடு நான் எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சகோதரனோடு உறவை முறித்து வைத்திருக்கிறேன். இப்படி நான் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இறைவா என்னை நீ இறையச்சமுடையவர்களுக்கு முன்மாதிரியா ஆக்குன்னு நான் எப்படி கேட்கிறது? நானே ஒவ்வொரு நாளும் செல்போன்கள்ல தீமையை பார்த்து கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி என்னை இறைவா என்னை இறையச்சமுடையவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்குன்னு நான் எப்படி கேட்கிறது? நானே சினிமாக்களை பார்த்து கொண்டிருக்கிறேனே, எப்படி நான் இறைவா என்னை இறையச்சமுடையவர்களுக்கு முன்மாதிரியாக என்னை நீ ஆக்கு என்று நான் எப்படி கேட்கிறது என்கிற அந்த நிலை ஒரு முஸ்லிமிடத்திலே வரும் என்றால், ஒரு இறை நம்பிக்கையாளனிடத்திலே வருகிறது என்றால் அவன் இன்னும் நேரான பாதையை சரியாக அடைந்து கொள்ளவில்லை. ஏன்? அவன் மார்க்கத்திலே ஒரு பகுதியைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறான். முழுமையாக இறைவனுடைய புறத்தில் இருந்து வந்த நேர்வழியை அவன் இன்னும் சரியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கடைபிடிக்கல. அதைத்தானே இறைவன் சொல்கிறான், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் கடைபிடிங்க. 5 நேரம் தொழுங்க என்று சொன்னதும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நேர்வழிதான். ரமலான் மாதத்திலே நோன்பு நோருங்கள் என்று சொன்னதும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நேர்வழிதான். அதே நேர்வழிதான், உன்னுடைய சகோதரனுடைய குறையை நீ புறம் பேசாத, துருவி துருவி நீ ஆராயாதே, நீ உன்னுடைய இறந்து போன உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவாயா? கரிஹத்துமு, அதை நீ வெறுப்பாய், அதனால உங்களுக்கு சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று சொல்லதும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நேர்வழிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நேர்வழிதான். நபிகள் நாயகம் சொல்லக்கூடியது இறைவனுடைய வஹி செய்தி. அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நாம செய்து முடித்தாக வேண்டும். உறவுகளை இணைத்து வாழுங்கள் என்று சொன்னதும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நேர்வழிதான். அந்த நேர்வழியை எல்லாம் இன்னைக்கு நாம சரியாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோமா, கடைபிடிக்கிறோமா என்று நாம நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்த வேண்டும். இந்த நேர்வழி அப்படித்தான் சஹாபாக்களை சீர்படுத்தியது, அப்படித்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு பல முஸ்லிம்கள் அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு மாறி போயிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடித்த ஆரம்ப கட்டத்தில் இந்த நேர்வழி அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு மக்கா காஃபிர்களால் கடும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரத் பண்ணி போயிடலான்னு ரசூலுல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டுவிட்டு ஹிஜ்ரத்துக்காக போய் விடுகிறார்கள். நான் இந்த ஊரை விட்டே போறேன், என்னால இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்க முடியல என்று ஊரை விட்டு காலியாகி அவர்கள் போன நேரத்துல இப்னு தக்கீனா அவர்கள் அவரை சந்தித்து எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, என்னால இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல, நான் இறைவனை வணங்குவதற்காக வேறு இடத்தை நோக்கி நான் செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் அவர்களை பற்றி
அந்த இப்னு தக்கீனா என்ன சொன்னார்? உங்களை போன்றவர்கள் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு ஊரில் இருந்து வெளியேற்றப்படக்கூடாது. நீங்க யார் என்றால் உறவினர்களை இணைத்து வாழக்கூடியவர், விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடியவர், நீங்க சிரமப்படக்கூடியவர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவர், பிறருடைய சுமையை தன்னுடைய சுமையாக நினைக்கக்கூடியவர். உங்களை போன்றவர்கள் இந்த ஊரில் இருந்து வெளியேற்றப்படக்கூடாது. இதுதான் நேர்வழி. இந்த நேர்வழியை அவர் அடைந்ததற்கு பிறகு அவருடைய விஷயம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு பாருங்க, பல பேர் தொழுவார்கள், வணக்க வழிபாடுகளை செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா இருப்பாங்க, ஆனால் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில சரியாக இருக்க மாட்டாங்க. சக மனிதனிடத்திலே செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருக்க மாட்டார்கள். இப்படி இருந்தால் இந்த நேர்வழி நாளை மறுமையில் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்குமா என்று சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் கேட்டாங்க, தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், மன் முஃப்லிஸ், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரிடத்துல தங்க காசு இல்லையோ, வெள்ளி காசுகள் இல்லையோ, பொருளாதாரம் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் போய் நிற்கிறார்களோ அவர்கள் தான் முஃப்லிஸ், திவாலாகி போனவர்கள். ஒருவர் நல்லா வாழ்ந்திருப்பார், காசு பணம் வச்சிருந்திருப்பார், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையில எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நடுத்தருவுல வந்து நிற்பார். இவருதான் முஃப்லிஸ் அப்படின்னு சஹாபாக்கள் உலகத்தினுடைய கண்ணோட்டத்துல சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் இல்லை, நாளை மறுமையிலே ஒரு மனிதர் வருவார், அல்லாஹ்விடத்துல தொழுகையாளியாக இருந்திருப்பார், நோன்பாளியாக இருந்திருப்பார், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்தவராக நன்மையினுடைய மூட்டையை தூக்கி சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே வருவார். வந்து நிற்கிற அந்த நேரத்தில் இவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்படும். எப்படி சொல்லுவாங்க? இறைவா, இந்த மனிதர் என்னை புறம் பேசிவிட்டார், இறைவா இந்த மனிதர் என்னுடைய பொருளை அபகரித்து விட்டார், இறைவா இந்த மனிதர் என்னுடைய மானத்திலே விளையாடி விட்டார், இறைவா இந்த மனிதர் என் மீது பொய்யை பரப்பி விட்டார், இறைவா இந்த மனிதர் என் மீது அவதூறு சுமத்தி விட்டார் என்று சக மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து இந்த மனிதனுக்கு எதிராக குற்றத்தை சுமத்துகிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த நன்மையின் மூட்டையை தூக்கி கொண்டு ஒரு மனிதர் சுமந்து வந்தாரே, அந்த மனிதரிடத்திலிருந்து நன்மையை வாங்கி யார் குற்றம் சுமத்தினாரோ அவருக்கு கொடுப்பானாம். அங்கே கொடுக்கல் வாங்கல் என்பது ரெண்டு தான். ஒன்னு நன்மை தீமை, இந்த இரண்டையும் தான் நாம கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டும். அப்ப நன்மையிலிருந்து தூக்கி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டு நன்மைகளை எல்லாம் எடுத்து 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 ஒரு கட்டத்தில் நன்மையே இல்லாமல் மூட்டை காலியாகி போய்விடுகிறது. அடுத்ததும் அவர் மீது இன்னும் குற்ற செயல்கள் பாக்கி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? யார் குற்றம் சுமத்தினாரோ அவருடைய தீமையை எடுத்து இவருக்கு கொடுப்பான். நன்மையினுடைய மூட்டை காலியாகி இப்ப எது இங்கே அவருக்கு மேல் சுமத்தப்படுது? தீமை சுமத்தப்படுகிறது. இவர் யார்? தொழுதவர், வணக்க வழிபாடு செய்தவர், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர், இறைவனுடைய கடமைகளை செய்து நன்மைகளை சுமந்தவர். கடைசியில தீமையினுடைய சுமை அவர் மீது ஏறினால் இவர் எங்க போவாரு? நன்மையை கொண்டு வந்தார், அந்த நன்மை இப்ப என்ன செய்து தீமையாக மாறுகிறது. நன்மையெல்லாம் காலியா போய் தீமையாக மாறுகிறது. தீமையை சுமந்தவர் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும், அவர் நரகவாசியாக மாறிவிடுகிறார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்தான் முஃப்லிஸ், இவர்தான் திவாலாகி போனவர். உலகத்திலே நன்மையை செய்து அந்த நன்மையை பாதுகாக்காமல் அந்த நன்மையை சரியாக பேணி பாதுகாக்கிற மற்ற வணக்க வழிபாடுகளிலே மற்ற காரியங்களை சீர்படுத்தாம இன்னைக்கு நன்மை இழந்து தீமையை சுமந்து நரகத்திற்கு போறாரு, இவர்தான் முஃப்லிஸ் என்றார்கள். இப்ப நீங்க சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை என்றால் இந்த தொழுதவர், இந்த வணக்க வழிபாட்டை செய்தவர்,
இறைவனுக்காக எல்லா நன்மைகளையும் செய்த இந்த மனிதர் ஏன் இங்கே கவலை கொண்டார்? ஏன் இவருக்கு பயம் ஏற்படுது? இப்ப நரகத்திற்கு போகக்கூடியவர் பயம் இல்லாமல் இருப்பாரா? நன்மை இழந்து போய் நரகத்திற்குள்ள செல்லக்கூடியவர் அச்சப்படாமல் இருப்பாரா? அப்ப இவர் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நேர்வழியைத்தான பின்பற்றினாரு. அவர் சரியாக பின்பற்றவில்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து எதுவெல்லாம் அவருக்கு கட்டளையாக சொல்லப்பட்டதோ அத்தனையும் சரியாக நிறைவேற்றல்ல. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது நேர்வழியை நீங்க முழுமையாக நீங்க கடைபிடிங்க, அப்பதான் உங்களுக்கு பயம் இருக்காது, அப்போதுதான் உங்களுக்கு கவலை வராது. நீங்கள் மறுமையில் உங்களுடைய நன்மை பாதுகாக்கப்படும். உங்களுடைய நன்மை என்ன செய்யும்? பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேர்வழியை சரியாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலேயும் நீங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுவேன், அவனை தொழுவேன், அவனை வணங்குவேன், வழிபாடு செய்வேன், ஆனால் சக முஸ்லிமை நான் கேவலமாக பார்ப்பேன் என்றால் நான் ஒரு பக்கத்திலே நேர்வழியை மறுக்கிறேன். நான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து விடுவேன், ஆனால் என்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேன் என்றால் இவர் ஒரு பகுதியை ஏற்கிறார், இன்னொரு பகுதியை மறுக்கிறார். நான் எல்லா காரியத்திலையும் சரியா இருப்பேன், நான் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டே இருப்பேன், நான் நல்ல விதத்தில் இஸ்லாம் என்கிற எனக்கு வழங்கி இருக்கிற அடையாளங்களை வெளிப்படுத்துவேன், ஆனால் என்னுடைய குடும்பத்திற்குள்ள நான் எரிந்து விழுவேன், நான் கடுமையாக அவரிடத்தில் நடந்து கொள்வேன் என்றால் நாம என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல சரியாக நாம் நம்முடைய பக்குவப்படுத்தாமல் இருக்கிறோம். அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அது மாதிரி அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறைவா உன்னிடத்திலே நேர்வழியையும் இறையச்சத்தையும் நான் கேட்கிறேன். இறையச்சத்தை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, பலர் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இறையச்சத்தை எல்லா நேரத்திலேயும் வெளிப்படுத்துகிறார்களா? எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடியவர்களாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களா என்றால் அப்படி அமைத்துக் கொள்வதில்லை. வெளியிலே பார்க்கும் பொழுது 4 பேருக்கு அவர்கள் இறையச்சத்தை உடையவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டிக் கொள்கிறார்கள். ஆனா மறைவில் இருக்கும் பொழுது மற்ற நேரத்திலே இஸ்லாம் சொல்லி இருக்கிற எல்லா காரியங்களையும் இறைவனுக்கு பயந்து கடைபிடிக்கிறதுல கோட்டை விட்டு விடுகிறார்கள். அவ இந்த நிலை ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த நிலை வந்ததே இல்லை. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், எத்தனை பேரை நாம சொல்லலாம், நீங்க தொழுவுறீங்க, வணக்க வழிபாடு செய்றீங்க, இந்த காரியத்துல சரியா இருக்கிறீர்களா என்று கேட்கலாம். தொழுவுறீங்க, எல்லா கொள்கையும் சொல்றீங்க, ஆனா உங்க குடும்பத்துல சரியா இருக்கிறீங்களா என்று கேட்கலாம். நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க என்று எல்லா குறைகளையும் நாம கேட்கலாம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அப்படி ஏதாவது விமர்சனத்தை நம்மால பார்க்க முடிந்ததா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மீது உண்டான இந்த குறைகள் எல்லாம் நம்மால பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் அந்த நேர்வழியை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த இஸ்லாம் சொல்லுகிற கோட்பாடுகளுக்கு அவர்கள் கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த அச்சமும் பயமும் அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் இருந்ததில்லை. அப்ப அதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த இஸ்லாம் என்கிறது நமக்கு நம்மை இபாதத் ரீதியாகவும் சரி, நம்முடைய குணநலன்கள் விஷயத்திலையும் சரி, நம்மை ஒரு சிறந்தவர்களாக, பண்பாளர்களாக, மகத்தான குணங்களை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்றுதான் நம்மை ஆசைப்படுகிறது. அப்படித்தான் நீங்கள் உருவாக வேண்டும். அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் வெகுமதி இருக்கிறது, அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய அருளை பரிபூரணப்படுத்துகிறான். அப்ப அதை நாம கவனத்தில் கொள்ள நம்முடைய குணநலன்களை சரிபடுத்த வேண்டும். அதுதான் நமக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளை. இன்னைக்கு பாருங்க, இந்த ரமலானுடைய மாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தனை பேர் நாம் பள்ளிவாசலிலே கூடுகிறோம். ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலேயும் மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் அந்த நேர்வழி, அந்த இறையச்சம் மற்ற மாதங்களிலே இருக்கிறதா? மற்ற மாதங்களிலே இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் நாம சரியாக இன்னும் நேர்வழியை பெறல. நாம இன்னும் சரியாக நம்மிடத்திலே இறையச்சத்தை நாம வளர்த்துக் கொள்ளவில்லை.
சஹாபாக்களுடைய காலத்தில் எல்லா நேரத்திலேயும் எல்லா வக்திலேயும் தொழுகைக்கு கலந்து கொண்டார்கள். எல்லா நேரத்திலேயும் அங்கே ஜும்மாவை போன்றுதான் எல்லா வக்திலேயும் கலந்து கொண்டாங்க. பிறநாளை போன்றுதான் எல்லா வக்திலேயும் கலந்து கொண்டார்கள். அவங்களுக்கு வேறுபாடு கிடையாது. எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். எல்லா நேரத்திலேயும் தொழுகை நிலைநாட்டினார்கள், குர்ஆனை படித்தார்கள். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இட்டிருக்கிற கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சரிபடுத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தினார்கள். அந்த தயாரிப்பினுடைய ரிசல்ட் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நீங்கள் என்னை பொருந்தி கொண்டு விட்டீர்கள், நான் உங்களை பொருந்தி கொண்டு விட்டேன். இந்த பொருத்தம் நமக்கு இருக்குதான் பார்க்கணும். முதல்ல சொன்னது மாதிரி அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே எந்த உறுத்தலுமே இல்லாமல் செய்ய முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். இறைவா, நீ எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கு என்கிற பிரார்த்தனையை எந்த ஒரு உறுத்தலுமே இல்லாமல் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்பது போன்று நம்முடைய வாழ்வை நாம மாற்றணும். அதுதான் நாம இறையச்சத்தோடு நடக்கிறோம் என்பதற்குண்டான அர்த்தம். அதுதான் நாம நேரான பாதையிலே நாம் சரியாக நடக்கிறோம் என்பதற்குண்டான அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்வாக நாம மாற்ற வேண்டும். அதுதான் நாம் இறைவனிடத்திலிருந்து நாம பெறக்கூடிய நேர்வழி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை அதற்கான ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொண்டு, ஏனென்றால் மற்ற காலத்தில் கூட நாம நன்மைகளை அதிகமாக செய்வதற்கோ நன்மைகளை அதிகமாக புரிவதற்கோ நம்முடைய குணநலன்களை மாற்றுவதற்கோ நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கோ நாம் என்ன செய்ய மாட்டோம், அதிகமான முயற்சிகளை செய்யறதில்லை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அருளால் நம்முடைய காரியத்தை நாம் மாற்றி இருக்கிறோம், நம்முடைய குணநலன்களை மாற்றி இருக்கிறோம். மாற்றப்பட்ட இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக்கி கொண்டு இன்னும் எதுவெல்லாம் தவறாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம களையணும். எதிலெல்லாம் நாம பிரச்சனையா இருக்குது, எந்தெந்த காரியத்துல நாம தவறு செய்யறோம் அதையெல்லாம் நாம சீர்படுத்தணும். எந்தெந்த காரியம் நம்மிடத்திலே குறையாக இருக்குது, இது குறை, இதை மாற்றணும். இந்த தீமை இருக்குது, இதை நாம மாற்ற வேண்டும். முழுமையாக நாம் தவறிலிருந்து அப்பாற்பட்டு அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்து, இறைவா எங்களுக்கு நீ மறுமையிலே வெற்றியை கொடு, இந்த உலகத்திலே எங்களுக்கு வெற்றியை தா, எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு நீ இமாமாக, தலைவராக, முன்மாதிரியாக எங்களை நீ ஆக்கு என்கிற நிலைக்கு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம் என்றால் அதுதான் இந்த உலகத்திலே இறைவனால் அருளப்பட்ட இந்த நேர்வழியை முழுமையாக நாம் பொருந்திக் கொண்டதற்குண்டான ஒரு அடையாளம் என்பதை புரிந்து அதன் அடிப்படையிலே வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாதையை நாம் அதில் இருக்கிற எல்லா தவறுகளையும் சரி செய்து கொண்டு முழுமையான ஒரு இறை அடியார்களாக நம்மை நாம் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ரமலான் என்பது மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக இருக்கிறது. எனவே அவற்றை புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் சீர்படுத்தி கொண்டோம் என்றால் நாளை மறுமை நாளில் நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ. யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு நரகத்திற்கே செல்லாமல் சுவனத்தின் பக்கம் செலுத்தப்படுகிறார்களோ, சுவனத்தின் பாதையிலே அவர்கள் தள்ளிவிடப்படுகிறார்களோ, அவர்கள்தான் முழுமையான ஒரு வெற்றியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த நேர்வழியை நாம் இந்த உலகத்திலே பெற்றதற்கான
மிகச் சிறந்த ஒரு வெகுமதி என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் முதல் 2 பத்துக்களை கழித்துவிட்டு இறுதி 10 காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகளை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தாரை வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ஏவி இருக்கிறார்கள். அதே போன்ற அந்த நிலை நம்மிடத்திலேயும் ஏற்பட வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொரு வருடமும் இறுதி 10களில் இரவு நேரங்களில் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இரவு தொழுகை என்பது இன்றைய தினத்திலிருந்து இரவு 10 மணிக்கு இஷாவுடைய ஜமாத் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு 10:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இரவு தொழுகையினுடைய முதல் 4 ரக்காத்துகள் நடைபெறும். அதற்கு பிறகு 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் மார்க்க விளக்க அந்த உரை நிகழ்த்தப்படும். அதற்கு பிறகு அடுத்த 4 ரக்காத்துகளும் வித்ருடைய தொழுகையும் 2:45 மணி அளவில் நடைபெறும். அதற்கு இடையில நாம செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். திருமறை குர்ஆனை ஓதுறது, இன்னபிற வணக்க வழிபாடுகளை நாம ஈடுபடணும். அதற்கு பிறகு சஹருடைய உணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நாம பயன்படுத்தி கொண்டு இந்த ரமலானுடைய இறுதி 10களை அதிகமான நன்மையிலே கலந்து கொள்ள வேண்டும், அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அறிவிப்பை செய்து கொள்கிறோம். அதுபோன்று இந்த ரமலானிலே அல்லாஹுவால் இன்னொரு கடமை நமக்கு ஃபித்ரா என்கிற கடமை நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது. அந்த ஃபித்ரா என்கிற கடமையும் நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அது ஏழைகள் அந்த ரமலானுடைய இறுதியிலே கொண்டாடுகிற பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக அதனை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும், நோன்பாளிகளுக்கு ஏற்படுகிற தவறுகளை அந்த ஃபித்ரா என்கிற தர்மத்தின் மூலமாக நீக்க வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் நாயகம் இந்த ஃபித்ரா என்கிற கடமையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஃபித்ரா என்கிற தர்மம் என்பது முஸ்லிமான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் குழந்தைகளுக்கும் என்று அனைத்து தரப்பினருக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு, ஒரு தர்மம். இதை நீங்க நிறைவேற்றணும். இந்த ஃபித்ராவினுடைய தொகை ஒரு நபருக்கு 150 ரூபாய் என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய தொகையை நீங்க விரைவாக செலுத்த வேண்டும் என்கிற அறிவிப்பையும் செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.